வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக செட்டிநாடு ஸ்டைல் ரொம்ப டேஸ்டியான தேன்குழல் முறுக்கை எப்படி இந்த மாதிரி பளீர்னு வெள்ளையாகும், அதே மாதிரி எப்படி நல்லா மொறு மொறுன்னு வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரியும் செய்கிறது அப்படின்னு சின்ன சின்ன டிப்ஸோடு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த முறுக்கு மாவு வச்சு வேறு என்னென்ன பலகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முறுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும். அதே மாதிரி எண்ணெயும் அதிகம் குடிக்கக்கூடாது. அப்படின்னா அதுக்கு நீங்கள் முக்கியமாக அரிசியை சூஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ஐயர் 20 பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். பொதுவாக செட்டிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பலகாரங்களுக்கும் ஐயர் 20 பச்சரிசி அல்லது புழுங்கல் அரிசியை தான் நம்ம பயன்படுத்துவோம். நீங்கள் கடையில் போய் மாவு பச்சரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த மாவு பச்சரிசியை நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் ஐயர் 20 பச்சரிசி ஒரு படி எடுத்திருக்கேன். அதாவது 8 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். முறுக்கு நல்லா பளீர்னு வெள்ளை ஆகிறதுக்கு முக்கிய காரணம் அரிசியை நம்ம நல்லா களைஞ்சி எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது தான். அரிசி களைஞ்ச தண்ணி இந்த கலரில் இருந்து இந்த கலரில் நல்லா பளீர்னு வர்ற வரைக்கும் ஒரு 4-5 தடவையாவது நம்ம அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டி மூலமாக தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா பரப்பி விட்டு 2 நாள் ஃபேன் காற்றுல நீங்கள் காய வச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேன் காற்றுல கூட காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் அரிசி நீங்கள் ஊற வச்சிடக்கூடாது. களைஞ்ச உடனேயே தண்ணியை வடிகட்டிட்டு துணியில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி அரிசியை நல்லா களைஞ்சிட்டு நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சாலே முறுக்கு பளீர்னு வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். உங்களுக்கு 2 நாள் காய வைக்க நேரம் இல்லை, உடனே முறுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரிசியை ஒரு ஈர துணியில் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அந்த மாதிரி தொடச்சி எடுத்தாலும் முறுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். நான் அரிசியை 2 நாள் நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உளுந்து வறுத்து எடுத்துடலாம். நான் ஒரு படி பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 படி உளுந்து எடுத்துக்கிறேன். அதாவது 4 பங்கு அரிசி அப்படின்னா 1 பங்கு உளுந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அளவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உளுந்து குறைய முறுக்கு கொஞ்சம் கடுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். உளுந்த ஒரு அடிகனமான கடாய் அப்படி இல்லைன்னா ஒரு அகலமான பேனில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். நான் 2 பாகமாக தான் எடுத்து வறுத்துக்க போகிறேன். அதே மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு உளுந்து வாசம் வந்த உடனேயே நம்ம அடுப்புலேருந்து வெளியே எடுத்துடணும். உளுந்தோட கலர் ரொம்ப மாறிடக்கூடாது. அந்த மாதிரி உளுந்தோட கலர் மாறிடுச்சுனாலும் முறுக்கோட கலர் நம்மளுக்கு மாறி போயிடும். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க உளுந்தையும் நான் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ வறுத்த உளுந்து நம்ம அரிசியோட சேர்த்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம மிஷினில் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சமாக ஒரு பச்சரிசியை கொடுத்து அரைச்சும் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் நம்மளோட முறுக்கு மாவு சேர்க்க சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு யாராவது முறுக்கு மாவு அரைச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைக்க சொல்லணும். அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு நல்ல வாசமாகவும் கலர் மாறாமல் இருக்கும். ஒரு சில நேரம் அதில் வேறு ஏதாவது கோதுமை இந்த மாதிரிலாம் அரைச்சிருந்தாங்கன்னா முறுக்கோட கலர் மாறி போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் அரிசி கொடுத்து அதை அரைச்சி வச்சுக்கலாம். அந்த அரிசியை நீங்கள் இடியப்பத்துக்கோ அல்லது மற்ற பலகாரங்களுக்கோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்த மாவை நம்ம பொடிக்கன் சல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சில நேரம் அதில் ஏதாவது ஒரு கப்பி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு செய்யும்போது முறுக்கு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் கப்பி இல்லாமல் நல்லா சலித்து ஒரு ஏர்டைட் கண்டையில் நம்ம ஸ்டோர் பண்ணி குறைஞ்சது ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் மாவை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாவு வச்சு எப்படி தேன்குழல் முறுக்கு செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1/4 படி முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதாவது 2 கப் முறுக்கு மாவு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வறுத்த எள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் நெய், அப்படி இல்லைன்னா பட்டர், அப்படி இல்லைன்னா டால்டா சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்து கைனால் மாவு நல்லா நம்ம அந்த மாதிரி கலந்து விடணும். அந்த மாதிரி கலந்து விடும்போது கை ஹீட்லேயே அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ உப்பு மாவு எல்லாம் நல்லா அந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி பாத்திக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் மாவு ரொம்ப இறுக்கமாக பிசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு ரொம்ப கடுக்குன்னு இருக்கும். அதே மாதிரி மாவு ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா முறுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால 2க்கும் மீடியமாக இருக்க மாதிரி நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். நம்ம கை விரல் அழுத்தினோம்னா இந்த மாதிரி நல்லா பதிகிற மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப தண்ணியெல்லாம் பிசைஞ்சிடாதீங்க. நீங்கள் வழக்கமாக உங்கள் வீட்டில் இடியப்பம் பிழியறதுக்கு அல்லது முறுக்கு பிழியறதுக்கு எந்த குழல் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் இதுக்கு பயன்படுத்திக்கலாம். எனக்கு அந்த முறுக்கு கட்டையை விட இந்த குழல் தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். தேன்குழல் முறுக்கு பிழியறதுக்கு இந்த மாதிரி 3 ஓட்டை உள்ள அந்த அச்சு தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த முள்ளு முறுக்குக்கு 1 ஓட்டை உள்ள அச்சு இருக்குது, அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அகலமான ஓட்டை உள்ள அச்சும் இருக்குது, இவ்வளோ அகலம் குறைச்சதும் இருக்குது. இது நம்ம தேவைக்கேற்ப நம்ம எதை வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். முறுக்கு கட்டையில் நம்ம முறுக்கு பிழிகிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு சேர்த்து நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிப்போம். இந்த மாதிரி குழல்னா நம்ம நிறைய மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் மாவு கூட நம்ம ஒரே நேரத்தில் சேர்த்து இதில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
முறுக்கு சுடுறதுக்கு நம்ம முறுக்கு மாவை தயார் பண்ணியாச்சு. முறுக்கு மாவை வந்து பிசைஞ்சு வச்சு அதிக நேரம் வச்சுருந்தோம்னா முறுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மாவு பிசைய ஆரம்பிக்கும் போதே நம்ம இன்னொரு பக்கம் அடுப்பில் வந்து எண்ணெயை காய வைக்க ஆரம்பிச்சிடணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான இரும்பு கடாய் தான் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து 1 லிட்டர் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்தோம்னா நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது, அந்த எண்ணெயோட வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நாங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் முறுக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் வந்து 15 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். முறுக்கு பிழிகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியோட பின்பக்கத்தில் நம்ம எண்ணெய் தடவிட்டு முறுக்கு பிழியலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள் எடுத்து அதோட பின்பக்கத்தில் நம்ம எண்ணெய் தடவிட்டும் இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டைரெக்டாகவே நம்ம எண்ணெயிலையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி பிழியும்போது ஒரு சில நேரங்கள் முறுக்கு வந்து விரிய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம அந்த மாதிரி ஒரு கரண்டி அல்லது கிண்ணங்களில் வச்சு நம்ம முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பாருங்கள், முறுக்கு உங்களுக்கு பார்க்கல இந்த வித்தியாசம் தெரியும். நம்ம டைரெக்டாக பிழிஞ்சதுக்கும் கரண்டிலையும் தட்டுலையும் வச்சதுக்கு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம முறுக்கு வந்து பிழிஞ்சு எடுத்துக்கணும். அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முறுக்கோட கலர் வந்து ரொம்ப மாறி போயிடும். அதே மாதிரி முறுக்கை வந்து 2 பக்கம் நம்ம திருப்பி போட்டு அந்த எண்ணெயோட நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து எண்ணெயிலேருந்து முறுக்கை வெளியே எடுத்துடணும். பாருங்கள், நம்மளோட முறுக்கு வந்து எந்த அளவுக்கு பளீர்னு வெள்ளையாக இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கெலாம் தனியாக மாவெல்லாம் அரைக்க தேவை கிடையாது. இதே முறுக்கு மாவு வச்சு ரொம்ப டேஸ்டியாக நீங்கள் ரிப்பன் பக்கோடா செய்யலாம். அதே மாதிரி நல்ல காரம் சேர்த்து இந்த மாதிரி முள்ளு முறுக்கு செய்யலாம். அப்புறம் பூண்டு சேர்த்து பூண்டு முறுக்கு, வெங்காயம் சேர்த்து வெங்காயம் முறுக்கு, இது எல்லாமே இந்த முறுக்கு மாவு வச்சு செய்யலாம். இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இதே மெத்தடில் ரொம்ப டேஸ்டியான தேன்குழல் முறுக்கு, முள்ளு முறுக்கு, அப்புறம் ரிப்பன் பக்கோடா எல்லாமே இந்த மாவை வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.